ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க மிஸ்டர் குவா காமிக்கிறாங்க. அவனோட நம்ம ஹீரோயின் ஹேனா அங்கே வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஹெலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட கால் வந்ததுமே, நீ இப்போ வந்துட்டு இறங்கி வீட்டுக்கு போய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இறங்க சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த டயத்தில் போய் என்னை இறக்கி விட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சொன்னால் உனக்கு என்ன புரியாதா, அந்த பொண்ணுக்கு ஏதோ வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க இறக்கி விட்டுட்டு அவங்க போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிடுச்சு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே, இது என்னப்பா வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்படி பொண்ணு போய் இறக்கி விட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவள் அப்படியே வந்துட்டு அங்கே நடந்து போயிட்டுருக்கா. ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே காரில் வந்துட்டு அந்த ஹெலி அவன் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வேணும்னே ரொம்ப வந்துட்டு அவங்க கிட்ட பக்கத்தில் க்ளோஸ் ஆகுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு போனதுமே, தயவு செஞ்சு போகாதீங்க என்னையுமே கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே அங்கே போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விழுறா. நீ வந்துட்டு எப்பயுமே ஒரு லூசர் தான் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் இந்த சைடில் திரும்பி பார்த்தா அவளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருது. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ டாக்டர் வந்துட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நீங்கள் யார்ட்டாச்சும் உங்களுக்கு வந்துட்டு சைன் பண்ண கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே அவங்க ஃபோனுக்கு மேலே ஃபோனாக பண்ணிகிட்டே இருக்கா. பட் அந்த கு வந்துட்டு ஒரு டைம் கூட அட்டன் பண்ண மாட்டான். அங்கே வந்து டாக்டர்கிட்ட அங்கே கையை பிடிச்சிட்டு அவள் கெஞ்சிரா, தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நானே வந்துட்டு இதுக்கு வாக்குமூலம் கொடுத்துக்கிறேன், என்ன கேட்டு அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சினதுமே அங்கே அவருமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் பாவம் இந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிறாரு. அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஃபோன் எடுத்து அங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா அவன் ஒரு டைம் கூட அங்கே கால் கூட பண்ணவே இல்லை, ஒரு மெசேஜ் கூட இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எப்படியோ வந்து ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றியாச்சு, பட் வந்துட்டு உங்கள் பேபியை வந்துட்டு காப்பாற்ற முடியல அப்படின்றத சொல்லிட்டு அவர் சாரி சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. நான் உனக்கு ஏகப்பட்ட டைம் வந்துட்டு சான்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வீட்டு மெய்டு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. சார் வந்து வீட்டுக்கு வந்தார், மேடம் இன்னும் வரல, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அவ்வளோதானே போனால் அவளே வரட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவப்படுத்திட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கவலையாகி போயிடுறா. மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்துட்டு உனக்காக இந்த பேபியை வந்துட்டு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே மறைச்சி வச்சுட்டு இருந்தேன், பட் நீ அதுக்கு தகுதி இல்லாதவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மெய்ட் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே அங்கே சென்ட் பண்ணி விடுறாங்க, இவன் திட்டின எல்லாத்தையுமே. அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு மனசு கஷ்டமாயிருது. எவ்வளோ டைம் உனக்கு சான்ஸ் கொடுத்தாலும் உனக்கு அந்த ஹெலி தான் என்னை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகிட்டா. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கவலைப்பட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே மெயிலிட்ட கால் பண்ணி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வந்துடுவேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே வீட்டுக்குமே கிளம்பி ஹீரோயின் போனதுமே அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டுங்க வெல்கம் பண்ணிவிட்டு, மேடம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே இந்த கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட, பேபி நீ என்ன வந்துட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்ததுமே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு வந்து ஹக் பண்ணிட்டு வெல்கம் பண்ணுவா போல். ஆனால் வந்துட்டு இப்போ இக்னோர் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு சோதனைப்படுத்துறதுக்காக சும்மா அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு வந்துட்டு நம்ம வெட்டிங் ட்ரெஸ் அப்புறம் வந்துட்டு நிறைய வந்து திங்ஸ் எல்லாமே போய் பார்க்க போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசுகிறான். அவளுக்காக ஒரு கிஃப்ட்டுமே கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அந்த ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு, நான் எப்பயுமே கோபமாக இருக்கும்போது இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து தான் என்னை வந்து சரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான், நானுமே ஏமாளி மாதிரி இவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏமாந்து போனேன், இதுக்கப்புறம் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வந்தா உடனே வந்துட்டு அப்படியே பாசமாக அவகிட்ட வந்துட்டு பேசுகிறதுக்காக போகிறான். என்ன உன் காலில் அடிபட்டிருக்கு கையில அடிபட்டிருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, சின்ன வந்துட்டு ஆக்சிடென்ட் தான் சொன்னதும் அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்தி, நீ வா என் கூட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிவிட்டு அவள் அங்கே ஓய்ந்து போய் படுத்துக்கிட்டதுமே இவனுக்கு ரொம்ப வித்தியாசமாயிட்டுருக்கு. திரும்பவுமே அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கான், கையை எடுத்து விட்டுட்டு அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காத லெவலுக்கு அவளுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவளுக்காக சாப்பாடெலாம் சமைச்சிட்ருக்கான். எந்திரிச்சிட்டியா பேபி வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் இதை ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் கோவமாக இருந்தால் சாப்பாடு சமைச்சு கொடுத்து எனக்கு வந்துட்டு இதெல்லாமே பண்ணி என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணான், பட் இவனோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாகவே இப்போ பிடிக்கல, எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கலன்னு சொல்லும்போது டிசைனரோட அங்கே வந்துட்டு எல்லா டிசைன்ஸ் ஜுவல்லரிஸ் அங்கே ட்ரெஸ் எல்லாமே நான் உனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வந்துட்டு உனக்கு எல்லாமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும், நான் உன்னை ரொம்பவே லக்கியஸ்ட் கேர்ளாக வந்து மாற்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய வந்துட்டு ட்ராமா
ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறான். பட் ஹீரோயின் நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண அந்த இடத்த கூட டிஷ்யூ வச்சு அங்கே தொடச்சி அங்கே போட்டுட்ருக்கா. கேலண்டரில் வந்துட்டு நாளை குறிச்சிட்ருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக போயிடுவேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே ட்ரெஸ்ஸு ஜுவல்லரிலாம் கொண்டு வந்ததும் இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்துட்ருக்கா. எவ்வளோ தூரத்துக்கு அவன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தேன், எப்படிலாம் வந்து வெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஒன் சைடில் நான் மட்டும்தான் லவ் பண்ணியிருக்கேன், அவனுக்கு என் மேலே லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவையுமே வெட்டி அங்கே குப்பையில் போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அவன் நம்ம ஹீரோயினை நம்ம வந்துட்டு ஷாப்பிங் போகலாமா, நான் வந்துட்டு கிளம்புன்னு சொல்கிறப்ப கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெலி வந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறா. இப்போ நான் ஒரு மெசேஜ் போட்டதுமே அவன் ஷாப்பிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு என்கிட்ட வருவான் பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துட்டு அங்கே வந்துட்டு அவள் மெசேஜ் பண்ணதுமே ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, இப்போ நான் கிளம்புறேன், நம்ம நாளைக்கு போகலாமான்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு அவள் ஓகேன்னு சொல்கிறா. நான் என்ன உன்னை ரொம்ப லவ்வாக பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நீ கிடையாது, ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே அங்கே பேக் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. எனக்கு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஹெலி வந்துட்டு நீ என்ன அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஹாப்பியாக வாழலான்னு ஆசைப்படுறியா, ஒருவேளை உன்னை மேரேஜே பண்ணாலுமே அவர் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை ரொம்ப லவ் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன்னா என்ன அர்த்தனாலும் உன்னை விட்டுட்டு அங்கே உடனே அவர் கிளம்பி வந்துடுவாருன்னு சொல்லும்போது அப்படின்னா நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்கியே நம்ம ஹீரோயின் சொல்கிறா. வெட்டிங் டே அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு அழகாக கிளம்பி ரெடியானதுமே பார்க்குறதுக்கு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசுகிறான். வெட்டிங்காக இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அங்கே பொண்ணுமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ரிங் போட போகும்போது அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாகிட்டு ஃபேஸ் அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஹெலி தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோமாயிட்டு ரிங்கை தூக்கி அங்கே கீழே எரிஞ்சிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் வந்த எங்கே அவளன்னு சொல்லிட்டு எங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவளாக தான் என்னை எங்கே போக சொன்னா, நானாக வரல, நான் உன்னே வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அவங்க பிரதர் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், பெரிய ப்ராப்ளம் ஆகிட போகுதுன்னு சொன்னதும் ஹீரோயினை தேடுறதுக்காக அவன் வந்துட்டு கிளம்பி போனதுமே அவங்க பாட்டி நில்லு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோ அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இப்போதைக்கு மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு வேகமாக போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்போ லிஃப்ட்டுக்குள்ளேருந்து கீழே இறங்கி போனதுமே இவனுமே பின்னாடியே ஓடி போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் இங்கே போயிட்டுருக்கா, வா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே மேரேஜ் அதான் உன்னோட ஆளை வந்து நான் அனுப்பிவிட்ருக்கேனே அவளை போய் பண்ணிக்கோ, உனக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் என்னது என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா, லவ்வுக்கு உனக்கு மீனிங் ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்படுறா. எப்பயுமே வந்துட்டு எந்த டயத்தில் அவள் கூப்பிட்டாலும் அவள் தான் இம்பார்ட்டன்டாக இருந்தா, எனக்கு வந்துட்டு இம்பார்ட்டன் எப்பயாச்சும் நீ கொடுத்தியா, ஒரு வெட்டிங் டே அதுவுமா என்னை நடுவீதியில் நீ இறக்கி விட்டுட்டு போன, அப்போ எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கமாக இருந்திருக்கும், தயவு செஞ்சு நீ என் பக்கத்தில் கூட வராதன்னு சொன்னதும் நீ கோவப்படுறன்னு எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்லாம் வந்துட்டு நடக்காது, வா நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஃபீலிங்ஸுக்கே வந்துட்டு அர்த்தம் தெரியாத ஒன்றை மாதிரி ஆள் கூட போய் நான் மேரேஜ் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, ட்ரபிளை கிரியேட் பண்ணாத வான்னு சொன்னதுமே அப்போ பார்த்தாங்க ஷெனுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன கிளம்புறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே பைக்கில் போய் உட்காந்துக்கிட்டதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ அப்போ என்னை விட்டுட்டு அவன் கூட போக போறியான்னு சொன்னதும் எனக்கு இப்போ என்ன மேரேஜாக நடந்திருக்கு, நான் ஏன் உன்னை போய் மேரேஜ் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு மேரேஜ் ஆகாத பொண்ணு எப்படி வேணாலும் நான் போவேன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஷென்னோட சேர்ந்து அங்கே கிளம்பி போனதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க பிரதர் பாட்டி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. எங்கே அவள் போயிட்டா அப்படின்றத சொன்னதும் அவள் இப்படி விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தங்கமான பொண்ணு, அவள் விட்டுட்டு போயிட்டானா நீ என்ன வேலை பண்ண, மரியாதையோட நீ இப்போ அவளை கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே கோவப்படுறாங்க. அப்படியே இவளை பார்த்து முறைச்சிட்டு நீ ஏதாச்சும் பண்ணியான்ற மாதிரி பார்த்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நான் எதுவுமே பண்ணலை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நல்லவ மாதிரி அங்கே நடிச்சிட்ருக்கா. நீ ஏதாச்சும் பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே நான் வந்து உன்னை கொலை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இதை பற்றி நீ விசாரி, அவங்க எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே அந்த ஒர்க்கர் பார்த்துட்டு மேடம் உங்களோட ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏதாச்சும் ஷூட்டிங்லேருந்து வரீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டு அவன் சிரிச்சிட்டு ஆமாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லும் போது அவளுமே ஹாப்பியாகிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனால் இவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கால் வந்துடுது, என்னப்பா உன்னோட லவ் வந்துட்டு உனக்கு திரும்ப கிடச்சிச்சான்னு சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வர்றா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. இவன் வச்சக்கண்ணு வாங்காமல் அவ்வளோவே இங்கே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அப்பா வராரு, அவள் ஓடி போயிட்டாங்க, பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பான்னு
இருக்கான்னு சொன்னதுமே, என்னாச்சு ஏதாச்சும் வந்துட்டு உனக்கு ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஸ்ட்ரென்த்தையுமே கேட்டதுமே, அப்பா நான் வந்துட்டு அவன நம்பி போனது நான் பண்ண பெரிய தப்புன்னு சொன்னதுமே, நீ கன்சீவா இருக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட பிறகு தான் நாங்க வந்துட்டு உன்ன பிரிக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டோம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அம்மா எப்படிப்பா இருக்காருன்னு சொன்னதும், அம்மா நீ போனதுலேருந்தே ரொம்ப உடம்பு முடியாம போய் அங்க ஐசியூல இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. சரி உன் பேபி என்னாச்சுன்னு சொன்னதும், ஆக்சிடென்ட் ஆனதுல என்னோட பேபி வந்து அபார்ஷன் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவருக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு, நீ ஃபீல் பண்ணாத வான்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாரு. இவனை பார்த்தா அங்க பயங்கரமா அங்க தண்ணியை போட்டுட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வாங்கி அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் காருக்கு பின்னாடி அழுதுட்டு ஓடுறது எல்லாத்தையுமே அங்க வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க பிரதர், என்னாச்சு நீங்க இப்படியே வந்து திரும்ப திரும்ப இதவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நடந்து எல்லாமே சரியாயிருமா, நீங்க கவலைப்படாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து ஸ்டாப் பண்ண அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க டாக்டர்கிட்ட போய் எங்க வந்து கேட்டுட்டு இருக்கான், யாருக்காச்சும் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சா அங்கே அட்மிட் ஆனாங்கன்னான்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஃபியான்சைக்கு 8 டைம் அங்கே வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் வந்துட்டு அவங்க எடுக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் வேறு ஆகி போயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டு இவன் ஷாக் ஆகிட்டு, என்ன அவள் கன்சீவாக இருந்தாலும் சொல்லிட்டு அவன் கேட்குறான். வீட்டுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்து அங்கே மயக்கமாக எழுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ பாட்டி திட்டாங்க, யார் வந்துட்டு உன்னை இவ்வளோ தூரத்துக்கு குடிக்க சொன்னது, இடியட்டா நீ அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அந்த ஹெலி அப்போ நான் வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, மரியாதையை முதல் நீங்கள் இருந்து போ, உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, உன்னால தான் என்னோட அங்கே ஹேனா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து கோவப்படுறான். வந்துட்டு சொன்னா கேட்க மாட்டா, பிடிச்சி இழுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை விட்டு இழுத்துட்டு போக சொல்லிட்டு இவனுமே கிளம்புனதுமே, நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, உடம்பு வந்து சரியாகட்டும்னு சொன்னதும், அப்போ அவன் கேட்காம அங்கேருந்து போகிறான் ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க திரும்ப அங்கே கையை பிடிச்சிட்டாங்க சாரி சொன்னதும், எனக்கு இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, இவ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பா, ஃபோனை வாங்கி பாருன்னு சொன்னால், அங்கே ஃபோனில் வந்துட்டு இவ இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன ஃப்ராடுத்தன வேலை பண்ணிவிட்டு அங்கே மெசேஜ் பண்ணால், வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் கோவமாயிட்டு பக்கத்தில் வந்ததும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, இவளுக்கு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்க எல்லா ஹெல்ப்பையுமே ஸ்டாப் பண்ணி இவ வந்துட்டு இப்படியே சாவட்டும் சோத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அவன் ரொம்ப வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பிறகு நான் வந்துட்டு இப்போ அவளை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அம்மாவை தான் அவங்க எல்லாருமே அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இவன் தான் இப்போ வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணியிருக்கான், நீ காசு அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னதும் அவளுமே ஓகேப்பான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி நீ என்கிட்ட கால் பண்ணி எப்போ வேணாலும் கூப்பிடலான்னு அவன் சொன்னதும், அப்போ கூ வந்தாங்க அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அவள் என்னோட ஃபியான்ஸை, நான் வந்துட்டு எல்லா விஷயமும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன், நீ ஒன்றும் இந்த விஷயத்தில் தலையிட தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். பிடிச்ச உன்னை தள்ளி விட்டுட்டு, நீ இப்படி என் விஷயத்தில் தலையிடாத, உனக்கு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, நான் உன்னெல்லாம் வந்துட்டு கண்டுக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுகிறான். பட் ஹீரோயினுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலுமே கண்டுக்காமல் அவன் அவங்கிருந்து போயிடுறான். பிறகு அவள் தான் என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலான்னு சொன்னதும், இல்லை பிரதர் டாக்டர்ஸ் தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது, அவங்க அம்மாவுமே இதே ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க, அவங்களுக்கு விஐபி ரூமுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்போ நர்ஸு உங்கள் விஐபி ரூம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும், யார் பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவளுக்கு புரிஞ்சுக்குது கூவோட வேலை தான் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அவங்க அப்பாவிட்ட வந்துட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு அங்கே சண்டை போடுறான். என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு அங்கே பிடிச்சிட்டு வர, அங்கிள் நீங்கள் வந்துட்டு இதை ஆன்ட்டிக்காக கொண்டு போங்க, நான் இவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, இப்படி வயசானவங்க கூட போய் நீ சண்டை போடுவியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, இவன் கோவமாயிட்டு போட்டு அடிச்சதுமே, நீ இப்போ என்னை அடித்து நீ வந்து பெரிய சாதனை பண்ணிட்டியா, ஒன்று அவன் வந்துட்டு எப்பயுமே ஏற்றுக்க மாட்டா, அவள் வந்துட்டு உன்னை ஹேட் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ கூடி சீக்கிரம் பாரு அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட திரும்ப வருவான்னு சொன்னதுமே, நீ இப்படியே கற்பனை கண்டுட்டுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு, உன்னை வந்துட்டு இப்படி யார் வந்து அவன் கூட போய் ஃபைட் பண்ண வேண்டிய சொன்னது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யார் கூட சண்டை போட்டேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், தெரியாமல் அப்புறம் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, நீ இப்படி இடியட் மாதிரி வேலை பார்க்காத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்கா. அவங்க அப்பா அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே, நம்ம பொண்ணோட குழந்தை வந்து அபார்ஷன் ஆனதுக்கே அவன் தான் காரணம், நம்ம பொண்ணு வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாளோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒத்து போகணும், அதுதான் நான் அவளுக்கு பண்ணுற ஒரு நல்லதாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. நைட் பார்த்தாங்க வந்துட்டு மலையில் அவன் வந்துட்டு நின்றுட்டே இருக்கான். அப்போ அவங்க அம்மா அங்கே பார்த்துட்டு, இங்கே பாரு அவன் எப்படி வந்து நினச்சி போய் நின்றுட்டுருக்கான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு கவலையாக தான் இருக்குது, பட் அவள் வந்துட்டு கீழே இறங்கி போகிற மாட்டா, நீ மன்னிக்கிறதுனா மன்னிச்சு அவனுக்கு திரும்ப சான்ஸ் கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் சொன்னதும், அவனை
உன்னை மன்னிக்க மாட்டேமான்னு சொல்கிறா அப்படின்னா நீ அதை அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுமே போயிட்டு எதுக்காக நீ இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க, நீ இப்படி பண்ணுற வேலையால் எனக்கு இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே சாரி கேட்குறான். ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, எல்லாமே வந்துட்டு தெரியாமல் தான் நடந்துச்சு, நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பா என் பொண்ணோட குழந்தை செத்து போனதுக்கு காரணம் நீ தான், உன்னை என் பொண்ணு எப்பயுமே மன்னிக்க மாட்டா, ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறான். எனக்காக நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, திரும்ப வந்துட்டு இந்த தப்பு எதுவுமே வந்துட்டு நடக்காது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறான். பட் ஹீரோயின் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் பாட்டு போயிடுறா. உள்ளே வந்ததுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. இங்கே பாரு இன்னுமே அவன் நின்றுட்டுருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அது அவனோட விருப்பம், அவன் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறனாலும் நிற்கட்டும் அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க வந்துடுறான். நீ எதுக்காக இப்படி இடியட் மாதிரி பண்ணிட்டுருக்க, அவளை நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா, அதனால தான் அவன் வந்துட்டு உன்னை மன்னிக்க மாட்டா, நீ இப்படி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொன்னதும் பட் இருந்தாலும் நான் அவட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னதும் இஷ்டம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகும்போது வெளியே ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கா பிரதர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறான். ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹாப்பி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவள் நாளைக்கு வந்து இன்டர்வியூக்கு போக போகிறான்னு சொன்னதுமே கண்டிப்பாக உனக்கு ஜாப் கிடைக்கும்னு அவன் சொல்கிறான். பார்த்தா அந்த ஓனரே வந்துட்டு அவனாக தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் ஷாக்காய் போய் பார்த்துட்டு வந்துமே நான் வந்து உனக்கு பரிதாபப்பட்டு வேலை கொடுக்குறேன்னு நினைக்காத, உண்மையிலே வந்துட்டு உன்னோட ப்ரொஃபைல் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதனால தான் சொன்னதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போகிறா. பிறகு ஈவினிங் போல் வரும்போது பார்த்தா அந்த ஹெலியுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இவள் வந்து பாரு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறாங்க. யார்ட்டையும் வந்துட்டு அவள் கால் பண்ணி இந்த மேரேஜ் எப்படியாச்சும் நான் ஸ்டாப் பண்ணுவேன், கூடி சீக்கிரம் பாரு நான் மெசேஜ் பண்ணதுமே அவன் என்கிட்ட வருவான் அப்படின்றத சைட் அவன் அனுப்பி விட்ருக்கா. இதெல்லாமே நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் இதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, நான் சொல்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயினை கையை பிடிக்கிறதுக்காக. அப்போ ஹீரோ வந்துட்டு வந்துட்டு நீ இப்படிலாம் வந்து அவளை டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இந்த ஹெலியை பார்த்தா உடனே வந்துட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. நீ இப்போ பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இவ இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியிலே இருக்கக்கூடாது, இவளை அடித்து வந்து அப்ராடுக்கு விரட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவன் நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஆவதா, அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பொக்கே எடுத்துட்டு நான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறேன்ப்பா, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, யாரையுமே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது பார்த்தா கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. எல்லாமே இந்த ஹெலியோட வேலை தான் போல். நம்ம ஹீரோயினை இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி வச்சுட்டு மிரட்டினதுமே நான் என்ன பண்ணேன், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அவனை வேணான்னு விட்டுட்டேன்ல அப்புறம் என்னன்னு சொன்னதும் அவன் இருந்தாலுமே நீ உயிரோடு இருக்க வரைக்கும் என்னை ஏற்றுக்க மாட்டான், நீ ஒரேடியாக உலகத்தை விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக அவன் எனக்கு சொந்தமாயிருவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்ததும் அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது ரவுடிங் அங்கே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போனால் அங்கே நம்ம ஷென் வந்துட்டு அங்கே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ண அங்கே பயங்கரமாக ஃபைட் போயிட்டுருக்கு. இவன் செத்து தொலைஞ்சாதான் நிம்மதின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே குத்த போகும்போது பார்த்தாங்க நாம் கூ வந்து ஊடாட விழுந்து அவனுக்கு அங்கே அடிபட்டு போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. பாட்டி அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு நீ எப்படி இருக்க, நல்லா தானே இருக்க, அந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொன்னால் விற்ற வேண்டிதானே, பிடிக்காதவளை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்க பிரதர் நான் சொல்கிறத கேளுங்க அதான் நல்லது அப்படின்றத சொன்னதும் ஆனால் அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு பண்ண தப்பால் தான் அவன் என்னை விட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா அவன் ரொம்பவே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. அன்னைக்கு நீ வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நான் வந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாமே வந்துட்டு என்னோட தப்பு தான், நான் வந்துட்டு இப்படி இடியட் மாதிரி வந்துட்டு மற்றவங்க பேச்சை கேட்டு அடிக்கடி உன்னை விட்டுட்டு போகாமல் இருந்தால் இந்த நிலமை வந்திருக்காதுலன்னு சொன்னதும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது இல்லை நீ கொஞ்சம் நேரம் எனக்காக என் கூட சேர்ந்து இருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா. அப்போ ஒரு ஹாப்பி ஃபேமிலி அங்கே வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஃபேமிலியுமே இப்போ எப்படி தானே இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாலுமே இதுக்கப்புறம் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அவங்க ஷென் வந்துட்டு நான் வந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதன்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கேன்ப்பா, இதை பற்றி யோசிக்கிறது கூட எனக்கு மைண்ட் கிடையாதுன்னு சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும் எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஹாப்பி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா உங்களோட
அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். ஒரு தடவை தப்பாயிடுச்சுன்றதுக்காக நம்ம திரும்ப நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு உட்காரணும்னு எந்த அவசியம் கிடையாது. உன்னோட அம்மாவும் நானுமே வந்துட்டு கரெக்டான மேட்சை சூஸ் பண்ணோம். இப்பயுமே வந்துட்டு பாரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நீயுமே வந்துட்டு ஷெனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஷென் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல பையன்னு சொன்னதும் ஹீரோயின் அவங்க பேச்சை கேட்டுட்டு சரி ஓகேப்பா நான் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.